வணக்கம் நண்பர்களே. இந்த பக்திமிகு காணொளியில் நாம் பேசப்போவது ஒரு அதிசயமான ஆன்மீகமுள்ள உண்மையைப் பற்றி. முருகன் நம் வீட்டில் இருப்பதற்கான அரிய அறிகுறிகள். முருகப்பெருமான் ஒரு குழந்தையாகவும், ஒரு யோகியாகவும், ஒரு வீரனாகவும், கடவுள்களின் தலைவராகவும் இருப்பவர். ஆனால் அவர் நம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர முடியுமா? ஆம், முடியும். அந்த அறிகுறிகள் என்ன என்பதை இன்றைய வீடியோவில் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது வீணான ஒரு வீடியோ அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். முதலில் ஒரு கேள்வி. உங்கள் வீட்டில் சமீபத்தில் திடீரென அமைதி, இறைவன் பற்றிய எண்ணங்கள் அல்லது தெய்வீக கனவுகள் வந்திருக்கின்றனவா? அந்த ஒரு அமைதியான நடத்தை, மனதின் வெளிப்பாடுகள் முருகன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதற்கான தொடக்க அறிகுறிகள். 1. சிவப்பு நிற மலர்கள் அதிகம் வளர்தல். தாமரை, செம்பருத்தி, ரோஜா போன்ற சிவப்பான பூக்கள் திடீரென உங்கள் வீட்டில் அதிகமாக வளர ஆரம்பித்தாலோ, வாரம் தவறாமல் பூக்க ஆரம்பித்தாலோ, அது முருகன் சக்தி உங்கள் வீட்டை நோக்கி வருகின்றதற்கான அறிகுறி. 2. மயில்கள் கனவில் தோன்றுதல். மயில் என்பது முருகனின் வாகனம். நீங்கள் கனவில் ஒரு மயிலை பார்க்கிறீர்களா? அல்லது கண் விழிக்கையில் மயில், பறவை அடிக்கடி சந்திக்கிறீர்களா? அதுவும் முருகப்பெருமானின் சந்நிதியின் அறிகுறி. 3. குழந்தைகளின் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சி அதிகரித்தல். முருகன் குழந்தைகளுக்கு மிக அருகில் இருப்பவர். குழந்தைகள் திடீரென மகிழ்ச்சியுடன் விளையாட ஆரம்பிப்பது, அடிக்கடி ஓம் சரவணபவ் என்று சொல்ல முயற்சிப்பது எல்லாம் முருகனின் நடையை குறிக்கின்றது. 4. கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கும்போது உள்ளம் குளிர்வது. ஒரு நாள் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கேட்கிறீர்கள், திடீரென உள்ளத்தில் குளிர்ந்த உணர்வு வந்தால் முருகன் அருகில் இருக்கிறார். 5. வீட்டு பூஜை அறையில் தெய்வீக வாசனை. பூக்கள் வைத்ததில்லை என்றும், புகை எரியவில்லை என்றாலும், திடீரென சந்தன வாசனை அல்லது தேன் மணம் வீதியில் பரவுவது ஒரு மிக அரிய சின்னம். 6. சுழிமுனை வீசுதல் அல்லது காற்று ஓசை. பூஜையின் போது அல்லது எந்த இசையும் இல்லாத சமயத்தில் ஒரு சிறு சுழிமுனை வீசும் உணர்வு ஏற்படுமாயின், அது தெய்வீக சக்தி, முருகனின் வருகையின் அறிகுறி. 7. செங்கதிர் சூரியன் ஒளிரும்போது முருகன் பிம்பம் தோன்றுதல். சூரிய ஒளி வழியாக முருகன் போல் உருவம் தோன்றினாலோ, கண்ணில் தெரிந்தால் உங்களுக்கு தரிசனம் தருகிறார் முருகன். 8. வீடு முழுக்க தூய்மை மற்றும் சாந்தி நிலை. வீட்டில் சண்டைகள் குறைய ஆரம்பித்து அமைதி மேலடையும் போது அது முருகனின் கண்கள் உங்கள் வீடு மீது இருக்கின்றதற்கான அறிகுறி. 9. யாரோ வீட்டில் நடப்பது போல ஓசை. இரவில் யாரும் இல்லாத இடத்தில் மெதுவாக நடை ஓசை வரும். பயப்பட வேண்டாம், அது முருகனின் நடமாடும் சக்தியின் அறிகுறி. 10. வீட்டில் அடிக்கடி விலங்குகள் வந்து செல்லுதல். மயில், நாய், அணில். இந்த விலங்குகள் முருகனுடன் தொடர்புடையவை. அவைகள் தானாகவே உங்கள் வீட்டிற்கு வர ஆரம்பித்தால் உங்கள் வீடு சந்நிதியான இடமாக மாறுகிறது. 11. உங்கள் உள்ளத்தில் திடீரென பக்தி ஏற்படுதல். முருகனைப் பற்றி வாசிக்க வேண்டும், பஜனை செய்ய வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டும் என்ற ஆழ்ந்த தூண்டுதல் வந்தால் அதுவே அவர் உங்களை அழைப்பதற்கான நேரடி சிக்னல். நண்பர்களே, முருகனை வரவேற்க நாம் என்ன செய்யலாம் என்பதை இங்கு பார்ப்போம். முருகனை நம் வீட்டில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? இதோ சில எளிய வழிகள். தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்கவும். பூஜை அறையில் முருகன் படம் வைத்து விளக்கு ஏற்றவும். ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை சாஸ்திர பஜனை அல்லது பூஜை செய்யவும். குழந்தைகளுக்கு முருகன் கதைகள் கூறவும். வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, முருகன் நம் வீட்டில் இருக்கிறார் என்பது ஒரு கற்பனை அல்ல, உண்மை. நாம் அதை உணர வேண்டிய திறனோடு இருப்போமென்றால் முருகன் நம் வாழ்க்கையை வழிநடத்தி வளமையாக்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? கீழே கமெண்டில் ஓம் சரவணபவ் என்று எழுதுங்கள். உங்கள் வீட்டில் முருகனின் இருப்பை உணர்ந்திருந்தால் அந்த அனுபவத்தையும் பகிரவும். நன்றி நண்பர்களே. வாழ்க முருகன் அருள்.